அத்தை உங்க கார் சும்மா தானே நிக்குது, உங்க கார் சாவியை கொடுங்க, நாங்க இந்தாடி பத்திரமா போயிட்டு வா. பாவி, இவளுக்கு சைக்கிளை ஓட்ட தெரியாது, கார் சாவியை வாங்கிட்டு போறாளே, என்ன பண்ணிட்டு வர போறாளோ தெரியலையே. அடியே அடியே பிரியா, அடி பத்திரமா வந்துட்டா, இப்பதாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னத்த, நான் பத்திரமா தான் வந்திருக்கேன். சரி, உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, எப்படி கார்ல போய் பத்திரமா வீடு வந்து சேர்ந்த? அதுவா அத்தை, எனக்கே ஞாபகம் இல்லை, கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் ஸ்டார்ட் எல்லாம் பண்ணி போய்கிட்டு இருந்தேன்னா எய்தாப்புல பெரிய லாரி ஒண்ணு வந்துச்சு அத்தை. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நமக்கு காரே ஓட்ட தெரியாது, பிரேக் எங்க இருக்குன்னு வேற தெரியலையா. அதனால கதவை திறந்து குதிச்சுட்டேன் வெளியே. கார் மேல லாரி ஏறிடுச்சு அத்தை. அடி பாவி, 10 லட்சம் ரூபாய் காரு போச்சா? என்னத்த, நானே திரும்பி பத்திரமா வந்துட்டேன், அது போனா போயிட்டு போகுது அத்தை.